இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார், பாதிக்கப்பட்ட திவ்யாவோட அப்பா எம்எல்ஏ வர எலெக்ஷன்ல திவ்யாவை எம்எல்ஏ கேண்டிடேட்டா அவர் போடணும்னு நினைச்சிருக்காரு. அப்படி நின்னா திவ்யா ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. அப்புறம் இவருக்கு அரசியல் எதிர்காலமே இல்லாம போயிடும். அந்த காரணத்தினால இந்த மாதிரியான ஒரு தப்ப பண்ணிருக்காரு. அதனாலதான் இவர் திவ்யாவை வீட்டோட முடக்கி வைக்க நினைச்சிருக்காரு. அதுதான் இவரோட அரசியல் வாழ்க்கைக்கு சாதகமா அமையும்னு திட்டம் போட்டிருக்காரு. இல்ல இல்ல யுவர் ஆனர், இவங்க சொல்றீங்க எல்லாமே போய் நான் எந்த தப்பும் பண்ணல யுவர் ஆனர். மை லார்ட், இவர் அந்த பொண்ணு ரூம்குள்ள போனது வெளிய வந்தது எல்லாத்தையும் ஒத்துக்கிறாரு. ஆனா தப்பு பண்ணதை மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கான ஆதாரம், மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. இதுக்கு மேல நீங்க தான் முடிவு பண்ணணும் மை லார்ட். உங்க லாயர் எங்க வெற்றிவேல்? மை லார்ட், வெற்றியோட கேஸ நான் எடுத்து வாதாடுறேன் யுவர் ஆனர். என்னங்க இவ வாதாட போறா? ஐயோ, என் புள்ள வாழ்க்கையில ஆளாளுக்கு விளையாடுறாங்களே. அவரு எத்தனை மணிக்கு உங்க வீட்டுக்கு வந்தாரு? 10 மணி இருக்கும். அவரு உங்ககிட்ட எந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு? இதுக்கு மேலயும் என்ன பேச வைக்காதீங்க, என்னால முடியல. மேடம், நீங்கன்னு இல்ல, யாரு வந்து ஆர்கியூ பண்ணாலும் இந்த கேஸ்ல எந்த லூப் ஹோலும் கிடையாது. அவரு குற்றவாளிங்கிறதுக்கான தெளிவான ஆதாரம் இருக்கு. மை லார்ட், கூடுதல் சாட்சியா வெற்றியோட மனைவி துளசிய விசாரணை பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். சரி. துளசி, துளசி, துளசி. வெற்றி எக்ஸ் எம்எல்ஏவோட பையன். அப்போ கண்டிப்பா உங்க கல்யாணம் கிராண்டா நடந்திருக்குமே. கல்யாண பத்திரிக்கை ஏதாவது இருக்கா? வெட்டிங் போட்டோஸ், வீடியோஸ்? யுவர் ஆனர், இந்த கேஸ்ல சம்பந்தமே இல்லாத கேள்வியை கேட்டு கேஸ டைவர்ட் பண்ண பாக்குறாங்க. யுவர் ஆனர், சம்பந்தம் இருக்கு. குற்றவாளியான வெற்றி எவ்வளவு தப்பான ஆளுங்கிறத நீங்களும் இந்த நீதிமன்றமும் புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் துளசி. யுவர் ஆனர், இவர் எந்த மாதிரியான ஆளுன்னா, ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டாருன்னா அத அடைஞ்சே தீரணும்னு நினைப்பாரு. அதுக்காக அவரு எந்த எல்லைக்கும் போவாரு. அதுக்கு சாட்சிதான் இந்த துளசி, பாதிக்கப்பட்ட திவ்யா. நியாயமா துளசியே இவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கணும். ஆனா அப்படி பண்ணல. குற்றம் சாட்டப்பட்ட வெற்றிவேல் துளசிய எதேர்ச்சியா பார்த்திருக்காரு. பார்த்த உடனே பிடிச்சிருக்கு. எத்தனையோ தடவை தன்னோட விருப்பத்தை இவங்க கிட்ட சொல்லி இருக்காரு. ஆனா துளசி அதுக்கு சம்மதிக்கலன்ன உடனே கோயில் திருவிழால ராத்திரி எல்லாரும் தூங்கும் போது அவங்க கழுத்துல பலவந்தமா தாலி கட்டியிருக்காரு. யாரு தாலி கட்டினதுனே தெரியாம பல மாசமா இவங்க வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் மீடியால எல்லாரும் பார்த்திருப்பாங்க. ஒரு கட்டத்துல இவங்களும் இவரோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு இவரை காப்பாத்த
கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா அவர் தப்பான ஆள் கிடையாது. அவர் மேல இப்படியெல்லாம் நீங்க போலாம். இப்போ வரைக்கும் இந்த கேஸ்ல மாமாவுக்கு எந்த சாட்சியும் இல்லப்பா. திவ்யா அனுப்பின வீடியோ மெசேஜும் டெலீட் ஆயிடுச்சு. ஆனா அவரை எப்படியும் காப்பாத்திடுவோங்கிற நம்பிக்கை இருக்குப்பா. ஆனா அதுக்கான வழிதான் என்னன்னு தெரியல. இங்க பாரு, பதட்டப்படாம நிதானமா யோசிச்சாலே என்ன பண்ணணும்னு நமக்கே தெரியும். ஒருத்தரால நமக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்னென்ன சம்பவம் நடந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிக்கணும். அதெல்லாம் சரியான முறையில விசாரிச்சாலே ஒரு நல்ல முடிவை கண்டுபிடிச்சிடலாம். இந்த காலத்துல பொய்யான சாட்சியெல்லாம் சில பேர் ரெடி பண்ணி கோர்ட்ல ஒண்ணு இல்லாம பண்ணிடுறாங்க. இது ஜோடிச்ச கேஸ் தானே. மாப்பிள்ளை தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னா நமக்கு நல்லா தெரியும். நல்லா யோசி. இங்க பாருங்க, இங்க தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே இல்லை. அப்போ அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்க எல்லாம் இந்த சம்பவத்தை நேர்ல பார்த்தேன்னு சொன்னாங்கல்ல. ஆமாப்பா. அவங்களா சொல்றதுக்கு ஒன்னும் வாய்ப்பு இல்லை. இங்க பாரு, அவங்கள தனியா கூட்டிட்டு வந்து வச்சு நல்லா விசாரிச்சு பாருமா. அங்க என்ன நடந்ததுன்னு நமக்கு எதுவும் தெரியாது, ஆனா அவங்களுக்கு தெரியும்ல. மொத்தம் நீங்க எத்தனை பேரு? நாங்க 4 பேர் மேடம். 4 பேரும் கோர்ட்டுக்கு வந்தீங்களா? ஆமா வந்தோம் மேடம். பாருங்க, பொய் சொல்லக்கூடாது. நீங்க பொய் சொன்னது கோர்ட்ல ப்ரூவ் ஆச்சுன்னா உங்க முதலாளி அம்மா மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் ஜெயிலுக்கு போற மாதிரி இருக்கு. சொல்லுங்க மேடம் நாங்க 4 பேர் தான் மேடம். இங்க 3 பேர் மட்டும் தான் வந்தோம். கோர்ட்ல 4 பேர் தானே நின்னீங்க. அதுல ஒருத்தவங்க பொய்யான ஆள் மேடம். பொய்யான ஆளா? ஆமா மேடம். எங்க கூட கண்ணம்மான்னு ஒருத்தவங்க வேலை செஞ்சாங்க. அவங்களும் கூட தான் இருந்தாங்க மேடம். ஆனா கோர்ட்ல சாட்சி சொல்றதுக்கு வேற ஆள் வந்தாங்க மேடம். கண்ணம்மா, கண்ணம்மா எங்க? 2 நாளா அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல மேடம். ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. அவங்கள எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. அந்த கண்ணம்மாவை மட்டும் ஏன் கடத்தணும்? அந்த அம்மா பொய் சாட்சி சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்கள ரகசியமா மறைச்சு வச்சிருக்காங்க மேடம். அவங்கள எங்க மறைச்சு வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? ஏன் இதை முன்னாடியே சொல்லல? பயம்தான் மேடம். எங்க முதலாளி அம்மாக்கு தெரிஞ்சா என்ன செய்வாங்கன்னு தெரியாது மேடம். குற்றம் சாட்டப்பட்ட வெற்றிவேல் என்பவர் குற்றம் புரிந்தார் என்பதற்கான ஆதாரங்களும் சாட்சிகளும் போதுமான அளவிற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதால் அவரை இந்த நீதிமன்றம் குற்றவாளி என முடிவு செய்து அவருக்கு அதிகபட்ச தண்டனையாக ஒரு நிமிஷம்.